இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு டெலிவரி பாய் ஒரு வீட்டுக்கு சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக வராரு. வந்து பார்த்தாதான் தெரியுது அது அவரோட அக்கான்னு. உடனே பின்னாடி திரும்பி மூஞ்ச கர்ச்சீப் வச்சு மூடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சாப்பாடு டெலிவரி பண்றாரு. இந்த பொண்ணும் சாப்பாட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்தாச்சான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டெலிவரி பாய் அமௌண்ட் ஆன்லைன்லயே பே பண்ணியாச்சுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ இந்த டெலிவரி பாய் அவங்கள கூப்பிட்டு, மேடம் என்னோட போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, உங்க வீட்டுல சார்ஜ் போட்டுக்கலாமான்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணும் போட்டுக்கங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்குள்ள வந்து சார்ஜ் போட்டாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து, ஏன் நீங்க முகத்தை கர்ச்சி வச்சு மூடி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டெலிவரி பாய், பைக்ல போகும்போது புழுதி தூசு எல்லாம் மூஞ்சில படாம இருக்கிறதுக்காக கட்டிருக்கேன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அப்போ இன்னும் டெலிவரி பாய் அந்த பொண்ணு கிட்ட, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் கேளுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த டெலிவரி பாய், உங்க மூஞ்சில ஏன் காயமா இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, எனக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. உடனே இந்த டெலிவரி பாய், இந்த காயத்தை பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகுன மாதிரி இல்ல, யாரோ உங்களை அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு மலுப்புறாரு. உடனே இந்த டெலிவரி பாய், நீங்க என்ன ஒரு தம்பியா நினைச்சுக்கோங்க, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆனா எங்க அப்பாவும் என்னோட தம்பியும் எங்க காதலை ஏத்துக்கல, அதனால நான் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முதல்ல என்னோட வாழ்க்கை நல்லா தான் போச்சு, ஆனா கொஞ்ச நாள் ஆகுனதுக்கு அப்புறமா என்னுடைய கணவர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, பயங்கரமா போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே அந்த டெலிவரி பாய், நீங்க உங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதுதானு சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், இப்ப வர எங்க அப்பா கிட்ட நான் பேசவே இல்லை, இப்ப போன் பண்ணா மட்டும் எப்படி எடுப்பாரு, அவரு என் மேல செம்ம கோவத்துல இருப்பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த டெலிவரி பாய், சரி உங்க அப்பாக்கு கால் பண்ணலன்னா பரவாயில்ல, உங்க தம்பிக்கு கால் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, என்னுடைய தம்பி ரொம்ப நல்லவன், என் மேல ரொம்ப பாசமா இருப்பான், ஆனா நான் அவனுக்கு போன் பண்ணி அவனோட சந்தோஷத்தை கெடுக்க விரும்பலன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த டெலிவரி பாய், சரி நீங்க ஒரு தடவை உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பாருங்க, அவரு எடுக்கலன்னா விட்டுருங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அப்பா போன் எடுத்துறாரு. உடனே இவங்க, அப்பா நான் தான் உங்க பொண்ணு பேசுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் உங்க பேச்சை கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு கெஞ்சுறாங்க. உடனே அவரு, சரிமா அழுகாத, நான் கண்டிப்பா உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. உடனே அந்த டெலிவரி பாய்க்கு போன் வருது. அவரு போன் எடுத்தோன்னு அவங்க அப்பா அவர்கிட்ட, அக்காவை போய் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு தன்னோட மூஞ்சில இருந்த கர்ச்சிப்பையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு தன்னோட தம்பின்னு தெரிஞ்ச உடனே, தம்பி நீயா, நல்லா இருக்கியாடான்னு கேக்குறாங்க. உடனே அவரு, நீ நல்லா இருக்கியா அக்கா, உனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானேன்னு சொல்றாரு. உடனே அவங்க, நான் பண்ணது பெரிய தப்பு, என்னால இங்க இருக்க முடியல, என்ன நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. உடனே இவரு, வாங்க அக்கா நம்ம வீட்டுக்கு போலாம், நீ நம்ம வீட்டோட குலசாமி அக்கா, அங்க வந்து நீ ராணி மாதிரி வாழுன்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இந்த டெலிவரி பாய் அவங்க அக்கா மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசமும் அவர் செஞ்ச அற்புதமான செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.